மூலம் ஆமா அது நம்ம மூலம். அப்ப நம்ம தொடக்கூடாதா? அது தொடக்கூடாதா? அது மட்டுமா? அந்த கும்பகோணம் கோவிலில் நாம தொடக்கூடாதுன்றாங்க. கோயிலுக்கு எல்லாம் மூலம் அதெல்லாம் யாருக்கு மூலம்? நம்ம மூலம் தஞ்சாவூர்ல. தஞ்சாவூர்ல நாம தொடக்கூடாதுன்றாங்களா? அதுக்குதான் பறையன்னாக்கா மாடு இறந்து போச்சுன்னா 4 காலையும் கட்டி மாட்டு கலரி கொண்டு போறாங்க. மாட்டு கலரியை கொண்டு போறாங்க. ஆமா, அதை அறுத்து 7 பங்காக செய்யறாங்க. அது யாரா இருக்கு? வாழ்வுக்கு ஒரு பங்கு, மனிதனுக்கு ஒரு பங்கு, அக்னி தேவனுக்கு ஒரு பங்கு, அஷ்டத்துக்கு பாலர்களுக்கு ஒரு பங்கு. சரியா போச்சா? அப்ப கைலாயத்துல முக்கந்தாரையா பரமக்கடவுள் அமர்ந்திருக்காரு. அது ஒரு ஆள் கேள்வி கேட்கறாங்க. என்னன்னு? அதனுடைய உதப்பு என்ன செய்த? அந்த எருமட்டியா தட்டி சிவகோத்திரத்துக்கு இது திருநீராக அமைகிறது. பறைய இதெல்லாம் கத்து வச்சிருக்கோம். வாள், அந்த வாள் என்ன செய்ய கைலாயத்துல கேக்குறாங்க. முக்கந்தாரியாக பரமக்கடவுள் இருக்கின்றாரு. 2011 நேத்திரம் படைத்த உலகம் படையெழுக்கக்கூடிய பரமசிவன் அவருக்கு முன்பாக இந்த வாள் விசிறியாக விசிறி கொண்டு இருக்கிறது. வாளி? ஆமா, வாள். ஆமா, அதனுடைய உதப்பு இப்படி, அந்த வாள் அப்படி, அதனுடைய மாமிசங்கள் 7 பங்கு அப்படின்ற ஒரு கதையில அது சொல்றாங்க. என்ன லேசான ஆள் இல்ல. அதுக்குதான் சொல்லியிருக்கிறாரு நம்மளுக்கு மூத்த ஒரு வாதியார், கதிர்வேல் வாதியாரு. அந்த கும்பகோணம் கோவிலில் நம்ம மூலம் இப்படி கொஞ்சம் எட்ட நெல்லுவாங்க. அது அப்ப இப்பெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்ம பறையாளுடைய விளக்கம் இப்படி. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவோட நான் வந்திருக்கேன். என்ன நான் சொல்ல? எப்படின்னா சந்திரசேகர் நயினார். சந்திரசேகர் தினந்தோறும் பணி செய்யக்கூடியது வழக்கம். ஆமா, அவருக்கு 60 வேலி நிலம். அதுக்கு அந்த மது தேங்காய் கல்புரம் சிறப்பு கொடுத்து மது தண்ணி திறந்து இந்த 60 வேலிக்கும் தண்ணி பாசக்கூடிய வழக்கம் எங்களுக்கு. அதனால் வேண்டி அவன் அது அந்த ஆளு காந்த கூழ் கொடுக்கறது, கறி துணி கொடுத்துருக்கு. உட்காரத்துக்கு இடம் இருந்தாலும் அவன் சொல்லுவாரு. அந்த ஆள் அவன் உட்கார இடம் பூரா என்னது. இதை போலவே காலத்துக்கு நாங்க இப்படி எல்லாம் சிற்பாணி பட்டு அவனுக்கு பாடுபட்டு போட்டு கொடுத்தீங்க. ஒரு புண்ணியமும் இல்ல. எங்க மக்களை படிக்க வைக்கிறதுக்கு வசதியும் இல்ல. இதனால வேண்டி என்னுடைய தேவிகள் எல்லாம் அழைக்கணும். ஆமா, நான் போய் கூட்டு வருவேன். எங்களுடைய மனைவிகள் எல்லாம் அழைச்சு பங்காளி இருக்கிறான் ஒரு 10 வீட்டுக்காரன் அவனெல்லாம் கூப்பிட்டு வந்து மீட்டிங் போடணும். இன்னைக்கு அப்ப எலெக்ஷன் மீட்டிங் போட வரீங்க. இப்ப இன்னைக்கு பஞ்சாயத்துரா எந்த தொகுதியில நிக்க போற? என்னடா நான் எந்த தொகுதியில நிக்க போற? நான் கூட்டுற பஞ்சாயத்துல எங்க ஜாதி எங்க ஆளுவ என் பேச்ச கேட்கல அப்படின்னா இடமே கிடைக்காது. நீ சொல்ற பேச்ச கேட்கலாம், இடமே கிடைக்காது. ஆமா, கேட்கணும். இன்னைக்கு என் பேச்ச கேட்கணும். ஆமா, நான் நல்லவனே கட்டவனா. நான் பொண்டாட்டி போய் கூட்டுறேன். மகராஜுக்கு நீ தான் மூத்தவரு. நான் தான் நாட்டாரு. அங்க அந்தபுரத்துல கூட அந்தபுரத்துல போய் எங்க ஆனந்தபுரமா? அந்தபுரத்துல தேவிகளா இருக்காங்க 8 பேரு. பேர் என்ன? கருப்பாய, சௌதாய, உண்ணாமலை. அதானா? உண்ணாமலை கூட்டு இப்படியாக உண்ணாமலை தர்பார்.